ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் அரைக்கிறதுக்காக இன்னைக்கு நான் வந்து தேங்காய்லாம் உரிச்சு போட்டுட்ருக்கேன். இது எப்படின்னா, ஒவ்வொரு நாளா மரத்துலேருந்து ஒரு ஒரு தேங்காய் விழும். இது எல்லாமே நான் சேகரிச்சு, ஒரு நாள் வந்து எல்லா தேங்காவும் எடுத்து போட்டு, இந்த மாரி தேங்காய் உரிச்சு போடுவேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து தேங்காய் வந்து நோண்டி போடுவாங்க. நடுவுல வந்து இந்த குட்டியும் ஒண்ணு வேலை பார்த்துட்டுருக்கு. நாங்க என்ன பண்றோமோ, அத நோட்டீஸ் பண்ணிட்டு, அவரும் அதே மாரி மட்டை தேங்காய் எடுத்துட்டு வந்து இதில சொருகுறதும், அதே மாரி தேங்காய் நோண்டி போடுறது, இந்த வேலைலாம் பண்ணிட்டுருக்காரு அவரும். இது எல்லாமே வந்து கொப்பரை தேங்காங்க. சப்போஸ் இதுல வந்து கொஞ்சம் நல்லா இருக்க தேங்காவும் கிடைச்சதுன்னா, அத நான் வீட்டுக்கும் எடுத்துப்பேன். எல்லாமே கொஞ்சம் ட்ரையா ஆயிடுச்சு, தண்ணியே இல்லாம இருக்கிறது தான் கொப்பரை தேங்கா. ஸோ அந்த மாரி தேங்காவெல்லாம் நாங்க வந்து எண்ணெய் காட்டுறதுக்காக போட்டுருவேன். தேங்காய் மட்டும் விழாது இல்லையா? ஓலை அப்படி எல்லா விஷயங்களும் விழும்ல. அப்படி அந்த ஓலையெல்லாம் நாங்க என்ன பயன்படுத்திக்கிறோம்னா, இந்த மாரி தொடப்பமா யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாரி இங்க கொட்டாங்குச்சி இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து ஃப்ரைடே டைம்ஸ்ல நான் வந்து சாம்பிராணி புகை போடுறதுக்காக யூஸ் பண்ணிப்பேன். இந்த தேங்காய் மட்டை இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து நாங்க அடுப்புக்கும் பயன்படுத்திப்போம், தண்ணி காசுறதுக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் கோகோ பீட் தயாரிச்சுப்பேன். ஏன்னா, வீட்ல நான் செடி போடுறனால எனக்கு கோகோ பீட் ரொம்பவே தேவைப்படும். ஸோ, இத வந்து நான் கோகோ பீட்டா மாத்திப்பேன். ஓகே. எல்லா தேங்காவும் நோண்டியாச்சு. இப்ப நான் காய வச்சுட்டுருக்கேன். ஒரு 6 டூ 7 டேஸ் கிட்ட நல்லா காயணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈரமாவும் இருக்கக்கூடாது. ரொம்ப ட்ரையாவும் இருக்கக்கூடாது. ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னா, எண்ணெய் உங்களுக்கு கம்மியா கிடைக்கும். ஒரு 2, 3 நாள் தான் காய வச்சுட்டு எடுத்துட்டு போனீங்கனாலும், அவங்களும் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அவங்க உடைச்சு பார்ப்பாங்க. ஸோ, எப்படி இருக்கணும்னா, நல்லா காஞ்சிருக்கணும். ரொம்ப காயவும் கூடாது. இந்த 2 ஸ்டேஜ்க்கு நடுவுல இருக்கணும். இந்த மாரி இருக்கும்போது, நீங்க தேங்காவ எடுத்துட்டு போனீங்கன்னா, அவங்க அரைச்சு குடுப்பாங்க. ஓகே. இது நாங்க வந்து ஒரு 7 நாள் கிட்ட காய வச்சுட்டோம். கரெக்ட்டான ஸ்டேஜ்ல இருக்கு. இப்ப நாம வந்து தேங்காய் எண்ணெய் அரைக்கிறதுக்காக எடுத்துட்டு போலாம் கடைக்கு. அரைக்கிறதுக்கு முன்னாடி வெயிட் போட சொல்லுவாங்க. நாங்க வெயிட் போட்டு பார்த்துட்டோம். எவ்ளோ இருக்கு பார்த்தீங்கன்னா, 4800 இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 5 கிலோ இருக்கு நான் எடுத்துட்டு வந்த தேங்கா. கடையில வந்து மினிமம் 3 கிலோ இருந்தா தான் நம்ம தேங்காவே வாங்கிப்பாங்க. நம்ம தேங்காய் 4800 இருந்துச்சு. ஸோ வாங்கிட்டாங்க. அங்க பாருங்க, இந்த செகண்ட் மிஷின் இருக்குல்ல, அதுல தான் நம்ம தேங்காவ போட்டு அரைச்சுட்டு இருக்காங்க. நல்லா பாருங்க, தேங்காய் எண்ணெய் கூட கீழ வந்து அந்த டின்ல ஊத்திட்டு இருக்கு. இதுக்கு எனக்கு எவ்ளோ சார்ஜ் பண்ணாங்க அப்டின்னா, 150 சார்ஜ் பண்ணாங்க. இந்த 5 கிலோ தேங்காய்க்கு எவ்ளோ எண்ணெய் வரப்போகுதுன்னு தெரியல. ஓகே, அரைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வெயிட் போட்டு பார்த்துக்கலாம். ஃபைனலா அரைச்சாச்சு. இப்போ ஃபில்டர் பண்ணிக்கலாம். 5 கிலோ தேங்காய் நான் குடுத்ததுக்கு எனக்கு 3 லிட்டர் எண்ணெய் கிடைச்சிருக்குங்க. எவ்ளோ லிட்டர் எண்ணெய் கிடைக்குது அப்படிங்கிறது நம்ம எப்படி காய வைக்கிறோம் அதையும் டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஓகேங்க. ஒரு தேங்காய் மரத்துலேருந்து ஒரு பார்ட்ஸ் கூட விடாம எல்லா விஷயங்களும் நாங்க யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கிறோம். அதே மாரி உங்க வீட்ல மரம் இருக்கும்போது நீங்களும் இதே மாரி யூஸ்ஃபுல்லா பயனடைஞ்சுக்கோங்க. ஸோ தேங்காய் மரத்துலேருந்து எல்லா விஷயமே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருந்துட்டுருக்கு. அந்த ஓலை வந்து தொடப்பமா மாத்திக்கிறோம். கொட்டாங்குச்சி வந்து ஒரு விஷயமா மாத்திக்கிறோம். மட்டைய வந்து கோகோ பீட்டா மாத்திக்கிறோம். தேங்காவும் வந்து எண்ணெயா அரைச்சுக்கிறோம். ஸோ எல்லாமே தேங்காய் மரத்துல யூஸ்ஃபுல் தான்.